சாத்தான்குளம் அருகே வெள்ளத்தில் சிக்கிய பள்ளி மாணவிகளை அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் பத்திரமாக மீட்டனர். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் முத்துவேல் வழங்க கேட்கலாம். முத்துவேல், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். கண்டிப்பா தூத்துக்குடி மாவட்டத்துல தொடர் கனமழை காரணமாக கடந்த 2 நாட்களாக சாத்தான்குளம் சுற்றி வட்டார பகுதியில் பல்வேறு இடங்களில் காட்டாற்று வெள்ளம் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. பல இடங்களில் வீடுக்குள் வெள்ளம் புகுந்து வண்ணம் உள்ளது. இதனால் பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சாத்தான்குளம் அருகே உள்ள ஆனந்தபுரம் பகுதியில் இயங்கி வரும் ஏதேன் மாணவர் விடுதியில் ஆனந்தபுரம் ஆறுக்கன் பாலத்திலிருந்து வெளியேறும் மழைநீர் மாணவர் விடுதிக்குள் புகுந்துள்ளது. இதனால் மாணவ மாணவிகள் மிகவும் அவதிப்பட்டனர். இதனை அறிந்த அப்பகுதி இளைஞர்கள் விடுதிக்குள் சென்று மாணவ மாணவிகளை பத்திரமாக மீட்டனர். அவர்களை மீட்டு பழங்குளம் பகுதியில் பாதுகாப்பான இடத்தில் தங்க வைத்துள்ளனர். இதுபோல் சிறுவைகுண்டம் சுற்று வட்டார பகுதியான ஆழ்வார், திருநெல்வேலி, கருங்குளம், ஆதிச்சநல்லூர், சேரகுளம், அரசர்குளம் பகுதியில நேற்று முதலே இதுவரை மின்சாரம் இல்லாமல் பொதுமக்கள் இருளில் மூழ்கி வருகின்றனர். தற்போது அந்த பகுதியில் செல்போன் டவரும் இல்லாததால் என்ன நடக்கு என்று தெரியாமல் திகட்டி வருகின்றனர்.